பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமையா இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறான்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான செய்தியின் தலைப்பு கூட நன்மை செய்கிற தேவன், ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற தேவன் என்ற தலைப்பிலே இன்னைக்கு சுருக்கமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை, அதாவது ஒரு கதையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கதையில ஒரு 2 பேர் வருகிறார்கள். முதலாவதாக ஒரு நியாயாதிபதி, இரண்டாவதாக அந்த பட்டணத்தில் இருந்ததான ஒரு ஏழை விதவை. அன்பானவர்களே, இந்த 2 பேர் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது? ஒரு ஊர்ல ஒருவன் நியாயாதிபதியா இருக்கிறான். அப்போ அவர் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் ஜனங்கள் அந்த காலத்துல அவரிடத்துல தான் போக வேண்டும். ஆனால் அவர் இருக்கிற போஸ்டிங், அவர் இருக்கிற ஸ்தானம் நியாயம் செய்கிற நியாயாதிபதி. ஆனால் அவர் எப்படிப்பட்டவன் சொன்னால் நியாயமே செய்யாத அநீதியுள்ள மனுஷன். ரெண்டாவது நீங்க பார்க்கும்போது அவருடைய குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். பாருங்க, அநீதி செய்கிறவன் நியாயாதிபதியாய் மாறுகிறான். மனுஷனை மதிக்காதவன் மனுஷர் மேலே நியாயாதிபதியாய் உண்டாக்கப்படுகிறான். கடவுளுக்கு, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன், தேவ பயம் இல்லாத ஒரு மனுஷன் அவன் நியாயாதிபதியாய் வருகிறான். இப்போ என்ன நடக்குது? இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய சூழ்நிலை தான் மிகவும் பரிதாபமா இருக்கும். அந்த ஊர்ல ஒரு ஏழை விதவை இருக்கிறான். அவள் போய் இந்த மனுஷங்கிட்ட நியாயம் கேட்கிறான். எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் நீங்க இடையேற்கக்கூடிய காரியத்துல எனக்கு நியாயம் செய்யுங்க என்று சொல்லி. அன்பானவர்களை, வசனம் சொல்லுது, அவன் அநேக நாட்களாய் இதை குறித்து மனதிலே எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்கலையாம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனசு இல்லாம இருந்துச்சான். ஆனால் கடைசியில் ஒரு நாள் யோசிக்கிறான். என்ன தெரியுமா யோசிக்கிறான்? அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி யோசிக்கிறானா, நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தோம், இந்த விதவை என்னை அடிக்கடி அலட்டாதபடிக்கு, தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு எப்படியாவது நியாயம் செஞ்சு முடிப்பாப்பா. ஏன்னா இந்த மனுஷியோட தொல்லை தாங்க முடியாம இருக்குது, இந்த மனுஷியோட உபத்திரம் தாங்க முடியாம இருக்குன்னு சொல்லி தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டானா. அன்பானவர்களை, சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுங்க, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை யோசிச்சு பாருங்க. ஒரு அநீதியுள்ள மனுஷனே மனமிறங்கி நியாயம் செய்ய முடியும் என்று சொன்னால் நீதியுள்ள கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக நியாயம் செய்வார். அன்பானவர்களே, நீங்கள் நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வழக்கிற்காக போராடி கொண்டிருக்கிறீர்களோ, மனுஷர் முன்பாக உங்கள் வழக்கு எடுபடாமல் போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு நியாயம் செய்கிறவர்கள் யாரும் இல்லாமல் போயிருக்கலாம், உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர்கள் யாரும் இல்லாமல் போயிருக்கலாம், உங்கள் நியாயம் மனுஷர் முன்பாக அது எடுபடாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீதியுள்ளவர், நான் சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன். நான் அநீதியுள்ள ஒரு மனுஷனையே நியாயம் செய்ய வைக்க என்னால் முடியும் என்று சொன்னால் நான் உனக்கு நியாயம் செய்ய மாட்டேனா? நிச்சயமாக உனக்கு நியாயம் செய்வேன். நீ என்னை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் மகனே, மகளே, நான் நிச்சயமாக உனக்கு நியாயம் செய்வேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நியாயம் செய்கிற கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் நியாயம் செய்து உங்கள் எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இப்பொழுதும் தகப்பனே, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தரை கண் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, தங்களுடைய நியாயத்திற்காக ஆண்டவரை இரவும் பகலும் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநீதியுள்ள மனுஷனே நியாயம் செய்யும் பொழுது, நீதி செய்யும் பொழுது, நீதியுள்ள எங்கள் கர்த்தர் நீர் நிச்சயமாக எங்களுக்கு நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, தங்கள் வழக்கு ஆண்டவர் மனுஷர் முன்பாக எடுபடவில்லை, தங்கள் நியாயம் எடுபடவில்லை என்று சொல்லி எங்களுக்கு நியாயம் செய்கிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. நீதியின் தேவன் அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.